கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட இன்றைய ஆராதனைக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். I would like to welcome each one of you for this Sunday service. இந்த குறிப்பிட்ட ஆராதனையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிரியமானவர்களே, 11 மாதங்களை கடந்து இந்த 12வது மாதத்துக்குள்ளாக நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். 11 months has gone and here we are entering into the 12th month. இந்த 12வது மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் கூட நம்ம யாவருக்கும் தெரிந்த வண்ணமாக நம் கிறிஸ்மஸ் இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்குள்ளாக இந்த நாளில் இந்த கிறிஸ்மஸ் காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். சுற்றிலும் நடந்து கொண்டிருக்க சூழ்நிலை நிமித்தம் எந்த அளவுக்கு இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியெலாம் இருக்க போகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆன போதிலும் நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோமாக. Even though there are many things like happening around us and we don't know how this Christmas would be, definitely let's enter into this season with much hope. தொடர்ந்து நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோமாக. கண்களை மூடி நாம் தேவன் நோக்கி நாம் பார்ப்போம். லெட்ஸ் ப்ரே. ஜெபிப்போம். நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் கூட நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, எங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நம்முடைய பிரசனம் அதிகமாய் காணப்பட வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we expect and we welcome your presence, O Lord, in the midst of us, O Lord. Wherever we are, Lord, we pray that you will come in the midst of us, O Lord, and bless this time, O Lord, so it will be a fruitful time spending together as a family, O Lord, at your presence, O Lord. ஆண்டவரே, நாங்கள் யாவரும் அப்பா ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இந்த நேரத்தை நாங்கள் செலவிடுவதற்கு உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பாவங்கள் குற்றங்களெல்லாம் தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Purify us, O Lord, cleanse us, O Lord, even as we confess our sins, O Lord. ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் அறிக்கை செய்கிற எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை யாவற்றையும் தயவாய் மன்னித்து ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Make us holy, O Lord. Make us worthy, O Lord. ஆண்டவரே, அப்படியாக உமக்கு ஏற்ற ஒரு ஆராதனை நான் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை யாமுக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தொடர்ந்து வாருங்கள், நம் சில பாடல்களை பாடி நம் தேவனை நாம் ஆராதிப்போமாக. வாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக இந்த நாளிலே கூட எந்த நாவில் புது பாட்டை இந்த இயேசு தருகிறார் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். மெய்யாகவே அவர் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவராயிருக்கிறார். ஆனந்தம் கொடுக்கிற தேவன் அவர். The Lord who gives us joy. Let's worship. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாம் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாம் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். செற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார்.
தோற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா. நம்முடைய நாவிலே புது பாடலை வைக்கிற ஆண்டவர். காரணம், அவர் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். Indeed, God will do many new things in our lives. Thank you, Lord. நன்றி பாவ ஸ்தோத்திரத்தை போற்று மகிமை செலுத்துகிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே. வாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே என்கிற பாடலை நாம் பாடுவோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நமக்காக வந்தவராக இருக்கிறார். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சொல்லுவோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சொல்வோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. சொல்லுவோம். பாவங்கள் போக்கவே
ஆனாலும் நீர்தான் தகப்பனே எங்கள் ஆண்டவராக இருக்கிறீங்க சுவாமி. Thank you, Lord. We praise you. We glorify your holy name, Lord. Lord, thank you for coming for us, Lord, to save us from our sins, Lord. We just want to thank you, Lord, for your mercy and your grace, Lord. We exalt your holy name. நன்றியோடு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. Come, let's say thank you to our Lord with heart full of thanksgiving for all the goodness that we have received from Him, for unconditional love. Let's continue to sing this song for Him. I come before you today, and there's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I'll bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. For all you've done in my life, you took my darkness and gave me your light. Thank you, Lord. Thank you, Lord. You took my sin and my shame. You took my sickness and healed all my pain. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I'll bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Let's say thank you. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. Praise you, Lord, for all the goodness that you have done in our lives, Lord. Thank you. Thank you, Lord, for the countless blessings, Lord, for the unconditional love, Lord. We want to thank you, Lord, for a faithful God, unchanging, remain same yesterday, today, and forever. Praise you, Lord. Glory to your holy name. You alone are worthy, worthy to be praised. Oh, thank you. Thank you, Lord. Glory to your holy name. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா,
போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் மாயையா அன்பு ஒன்றே போதுமையா அன்பு ஒன்றே போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் கிட்டி சேரனுமே இன்னும் கிட்டி சேரனுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே ஆட்கொண்ட அதிசயமே ஆட்கொண்ட அதிசயமே ஆறுதலே அடைக்கலமே ஆறுதலே அடைக்கலமே பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஆண்டவரே, அப்படி நாம் துதிப்போமாக. அப்படி பிரசன்னம் இந்த நாளிலே கூட நாம் இருக்கிற எந்த இடத்திலும் இறங்கி வருகிறதா இருக்கிறது. Hallelujah. Oh, thank you, Lord. May your presence, O Lord, come in the midst of us. Hallelujah. ஆண்டவரே, நான் கூட இருக்கிற எந்த ஸ்தானத்திலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஓரி மராசோ கோரோரி மிரியாசே பிரசன்னம். Oh, hallelujah. Thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய பிரசன்னம் விடுதலை தரும். உம்முடைய பிரசன்னம் ஆசீர்வாதம் தரும். உம்முடைய பிரசன்னம் சுகம் தரும். உம்முடைய பிரசன்னம் ஆறுதல் தருகிறதா இருக்கிறது. Your presence brings healing, Lord. Your presence brings deliverance, Lord. Your presence brings freedom, Lord. Oh, we want to thank you, Lord. Prasannam, Prasannam, Deva Prasannam, Deva Prasannam. Hallelujah. கர்த்தாவே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்
அவர்களோடு கர்த்தர் தங்கியிருக்கும். கர்த்தர் இடைப்படும்படி நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அவருடைய தேவை எதுவோ கர்த்தர் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். May your presence, O Lord, meet all their needs. Even right now, wherever they gather to, Lord, Amen. Be with them. கர்த்தர் தங்கியிருந்தப்பா நீரை ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை யாவுக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, நீ நாம பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றொன்று உள்ள ஆக்கத்தின் எங்களை தாரும். எங்களை விரோதமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்று நிற்க வைக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்களை யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Once again I would like to welcome each one of you for this service. இன்றைக்கான வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமாக. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 1 அதிகாரம் 21 to 23 நாம் பார்க்க போகிறோம். For today's sermon we have chosen the Gospel of Matthew chapter 1 verses 21 till 23. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு கொண்டாட்டமான ஒரு காலகட்டமாக இப்பொழுதுமே காலங்கள் தோறும் இப்படியாக நாம் கொண்டாடி வந்தோம். And we see that Christmas is a season of celebration all this while. இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் பலவிதமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அதன் மத்தியிலும் கூட நாம் இப்படியாக கடந்து போகிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் என்றால் செலிப்ரேஷன் மாத்திரமல்ல, it is a season of hope as well. பிரியமானவர்களே, இது நம்பிக்கை கொடுக்கிற ஒரு காலமாகவும் கிறிஸ்மஸ் காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பிரியமானவர்களே சந்தோஷத்துக்குரிய ஒரு காரியம் மாத்திரமல்ல, உலகத்துக்கே நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு விஷயமாக அது காணப்படுகிறதா இருக்கிறது. அதனால் இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கான வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமாக. மத்தேயு 1 அதிகாரம் 21 to 23 நாம் பார்ப்போமாக. முதலாவதாக நான் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். And she will bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. So all this was done that it might be fulfilled which was spoken by the Lord through the prophet, saying, Behold, the virgin shall be with child and bear a son, and they shall call his name Emmanuel, which is translated God with us. இதை தமிழில் நான் வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பிரியமானவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது 22வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். When we look at verse 22, so all this was done that it might be fulfilled which was spoken by the Lord through the prophet. இந்த ஒரு குறிப்பிட்ட பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் the fulfillment, அதாவது நிறைவேறுதல் என்கிறதான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் இந்த காலகட்டங்களிலே இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது கூட பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களிலே ஆண்டவருடைய நிறைவேறுதல் என்கிறதான the fulfillment அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் இந்த காலகட்டங்களில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே. முதலாவதாக the fulfillment of the promise. அதில் பிரியமானவர்களே, ஒரு வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதல் என்று சொல்லி இந்த நாளில் முதலாவதாக இந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு காத்திருத்தல் அங்கே காணப்படுகிறது.
a promise to be fulfilled, there is a time of a waiting period. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த காத்திருந்தல் ஒரு நிறைவுக்கு வந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இவ்விதமாய் இந்த நாளிலே நமக்கு காணப்படுகிறதா இருக்குது. A waiting has come to an end. A wait for a king, a wait for a Messiah, a wait for a savior. It has come to an end. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு ராஜாவுக்கு இந்த நாளிலே காத்திருந்த ஒரு காத்திருப்பு, பிரியமானவர்களே ஒரு மேசையா அவருக்கான ஒரு காத்திருப்பு, ஒரு இரட்சகர் என்கிறதான அவருக்கான ஒரு காத்திருப்பு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக ஒரு நிறைவுக்கு வந்தது என்று சொல்லி இந்த நாள் நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆதியிலிருந்து இந்த நாளிலே பார்க்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகளை அவர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். பல காலங்களாக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து இந்த நாளிலே வேறொரு தேசங்கள் அவர்களை ஆளுகை செய்கிறார்களே என்று சொல்லி அதிலிருந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்வதற்கு ஒரு ராஜா வருவார், மேசி அவர் ஒரு இரட்சகர் வருவார் என்று சொல்லி அந்த நாளிலே காத்து கொண்டிருந்த அந்த காத்திருத்தலுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். இந்த குறிப்பிட்ட verse 22, 23 இந்த 22, 23 எங்கே பார்க்கலாம் என்றால் இது தீர்க்க தரிசனமாக ஏசாயாவின் புஸ்தகத்தில் இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, we can look at this the very same prophecy has been said in Isaiah chapter 7 verse 14. 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். Therefore the Lord himself will give you a sign. Behold, the virgin shall conceive and bear a son and shall call his name Emmanuel. வாசிக்கிறேன். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த வசனத்தை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆதலால் the promise கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இதோ இந்த குறிப்பிட்ட மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல ஒரு நிறைவேறுகிற ஒரு காலங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 6-7. If you look at Isaiah chapter 9 verse 6 and 7, for unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Of the increase of his government and peace there will be no end upon the throne of David and over his kingdom, to order it and establish it with judgment and justice from that time forward, even forever. The seal of the Lord of hosts will perform this. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கே அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதலால் இந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கு தத்தம் அங்கு நிறைவேறும் பொழுது நாம் ஒரு புதிய நம்பிக்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். When we see this prophecies comes to a fulfillment, it gives us an assurance. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்கிறது. என்ன நம்பிக்கை அது? பிரியமானவர்களே, எத்தனையோ விஷயங்கள் இந்த நாளிலே வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are many promises has been given in the Bible. இந்த குறிப்பிட்ட ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய சொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயம் இந்த நாளிலே அவரை குறித்தான அவருடைய பிறப்பை குறித்தான சொல்லப்பட்ட அந்த ஒரு காரியங்கள் நிறைவேறினதுனால மற்ற வேதத்தில் இருக்கிற மற்ற இதர வாக்கு தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாக இருக்கிறது. And this gives us an assurance
that every other promises in the Bible will be fulfilled. நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. முதலாவதாக the fulfillment of the promise என்று சொல்லி இந்த நாளில் பார்த்தோம். இரண்டாவதாக the fulfillment of joy. பிரியமானவர்களே, சந்தோஷத்தினுடைய ஒரு நிறைவேறுதல் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. இதை எங்கே நீங்கள் பார்க்கலாம் என்றால் you can look at this at Luke chapter 2 verse 10. சரிங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, then the angel said to them, do not be afraid, for behold, I bring you good tidings of great joy, which will be to all people. 10வது வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த வசனத்தை நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆதலால் கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்காமல், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு என்று சொல்லி சந்தோஷத்தை கொடுக்காமல், மாறாக பிரியமானவர்கள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லி இந்த இடத்தை நாம் பார்க்கிறோம். The good tidings of great joy which will be to all people, not for a specific people, for a specific time or at a specific location. பிரியமானவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த மக்களுக்கோ அல்லது அந்த நேரத்துக்கோ அப்படியாக அல்ல, இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேர்களுக்கும் இன்றைக்கும் அதே சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் ஆண்டவராகிய தேவன் சரிங்களா இந்த நாளிலே பிதாவானவர் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்தவராக இருக்கிறார். சரிங்களா? பார்க்கும் பொழுது ஆண்டுடைய பிறப்பு இந்த நாளிலே பெத்லகேமில் இருக்கும், இஸ்ரவேல் என்றது அந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே பல காரியங்கள் சொல்லப்பட்டாலும், though his birth was in Bethlehem, wherever the gospel has been shared, the joy is shared as well to all the people in this world. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் இந்த ஒரு சந்தோஷம் பகிரப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால் பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு கொடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கென்று அவர் கொடுக்கல, மாறாக உலகத்துக்கே அவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கோ அப்படியா இல்லாதபடிக்கு இந்த நாளிலே தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கே அவர் கொடுத்தார் என்று சொல்லி இந்த இடத்தை நான் பார்க்கிறோம். அப்படி என்றால் உலகத்துக்கே எல்லாருக்கும் கொடுத்தார் என்றால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நிமித்தம் வருகிற அந்த சந்தோஷம் என்பது இந்த முழு உலகத்துக்கு என்று சொல்லி கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. The joy which comes from the birth of Christ is being shared throughout the world. It is for the whole world, not for a specific people or for a specific location. பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ இந்த சந்தோஷம் அப்படியாக பகிரப்படவில்லை. அதில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உலகம் எங்கிலும் அனைத்து பேர்களுக்கும் ஆண்டவருடைய இந்த சந்தோஷம் பகிரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கிறோம். முதலாவது பார்த்தது the fulfillment of promise. The second thing is that the fulfillment of joy. The joy is not for a particular people or a particular location, but it is for all. பிரியமானவர்களே, மூன்றாவதாக பார்க்கும் பொழுது the fulfillment of presence. பிரியமானவர்களே, நிறைவேறுதல் என்கிறதான இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது மூன்றாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பிரசன்னத்தினுடைய நிறைவேறுதல். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தருடைய பிரசன்னம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே இந்த நாளில் குறிப்பாக மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த நாளில் என்னது பிரதான ஆசாரியர்கள் தான் அந்த நாளில் வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போக முடியும். Looking at the Old Testament where we see the Holy of Holies, only the high priest can enter into that particular place. So the presence of God is much feared by all the people. பிரியமானவர்களே, இந்த பிரசன்னம் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பிரசன்னத்துக்கு பயந்தவர்கள் அநேக பேர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. அதே நேரத்தில் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அந்த நாளில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கிறத நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு
இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, when you look at verse 23, in Matthew chapter 1 verse 23, behold, the virgin shall be with child and bear a son, and they shall call him Emmanuel, which is translated God with us. கவனத்தில் வைத்துக்கொள்ளும் பிரியமானவர்களே, 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அதனால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம், the presence of God is not yesterday or tomorrow, but it is now. பிரியமானவர்களே, நேற்று இருந்தார், இன்றைக்கு இருப்பார், நாளைக்கு இருப்பார் என்று சொல்லி அப்படியாக என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் அல்ல. தேவன் நம்மோடு இருக்கிறார், சதா காலங்களில் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, இம்மானுவேல், God with us. எந்த விதமான சந்தேகமும் இல்லை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் பிரியமானவர்களே, இந்த ஒரு விஷயத்தை தான் ஆண்டவராகிய பிதாவானவர் மனிதனுடைய முழு அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தில், மனிதர்களுடைய சரித்திரத்தில் இந்த நாளில் தனிப்பட்ட ரீதி நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டவராக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு விஷயத்தை நல்லா நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு அவர் இருக்கணும்னு சொல்லி, அவர் பிரசனம் தம்முடைய ஜனத்தோடு இருக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப விரும்பின ஒரு ஆண்டவராக இருக்கிறார். The presence is not only present in the course of human history alone, but also in our personal lives since the day we have been conceived in our mother's womb. பிரியமானவர்களே, ஆண்டவர் மனிதனுடைய சரித்திரத்தில் மாத்திரம் இடம்பெறவில்லை, மாறாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் இடம்பெற்றவராக இருக்கிறார், நம்மோடு உடன் வந்தவராக அந்த இடத்துல காணப்படுகிறார். பிரியமானவர்களே, எங்கிருந்து ஆரம்பித்தது? நம்முடைய தாயின் கருவிலே இந்த நாளிலே உருவாகிற நேரத்தில் அங்கேயே இந்த நாளிலே நம்மை அவர் காப்பாற்றினவராக அவர் இருக்கிறார். You can look at Isaiah chapter 46 verse 3 and 4. ஏசாயா 46வது அதிகாரம் வசனம் 3-4 நாம் கவனிக்கலாம். பிரியமானவர்களே, listen to me, O house of Jacob, and all the remnant of the house of Israel, who have been upheld by me from birth, who have been carried from the womb, even to your old age, I am he, and even to gray hairs, I will carry you. I have made, and I will bear, even I will carry, and will deliver you. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் வழியாக நாம் கவனிக்கிற ஒரு காரியத்தை நாம் கவனிப்போமாக, ஒரு விஷயத்தை நாம் கவனிப்போமாக. பாஸ் பண்ணா. ஏசாயா 46ஆம் அதிகாரம் வசனம் 3-4 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததி மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் விதமாய் சொல்லுகிறது இந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் கர்த்தருடைய பிரசன்னம் அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். தம்முடைய ஜனத்தாரோடு அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, God want to be with his people. அவருடைய ஜனத்தோடு அவர் இருக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப விரும்பின ஒரு ஆண்டவராக இந்த இடத்துல அவரை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் அவர் இந்த உலகத்துக்கு வந்தது நாம் தேவனோடு நிரந்தரமாக இருக்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு அவர் வந்தவராக இருக்கிறார். டு reconcile us with God. இந்த நாளில் பிரியமானவர்களே, அவர் இறங்கி வந்து ஒப்புரவாகுதலுடைய ஊழியத்துக்காகவே இந்த நாளில் அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அந்த பிரசனம் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், மனிதனுடைய சரித்திரத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் இடம்பெற்றவராக அவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இதே குறிப்பிட்ட மத்தேயு சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கும் பொழுது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம், the fulfillment of the
presence எப்படி அப்படின்னு பார்க்குறோம், இந்த பிரசன்னத்தினுடைய நிறைவேறுதல் அப்படின்னு எப்படி நாம் பார்க்குறோம் என்று சொல்லி நாம் கவனிப்போமாக. I will read in English first. Teaching them to observe all things that I have commanded you, and lo, I am with you always, even to the end of the age. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இன்றைக்கும் இருக்கிறார். He has promised that he will never leave and he will never forsaken us. பிரியமானவர்களே, கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலகவும் மாட்டேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனாக இருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிமித்தம் ஆண்டவர் தம்மோடு ஜனத்தாரோடு இந்த நாளிலே அவருடைய பிரசனம் வைக்கும்படியான ஒரு நிறைவேறுதல் அந்த இடத்துல வந்ததை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, 3 காரியத்தை பார்த்தோம். 3 விதமான நிறைவேறுதல் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிமித்தம் வந்த ஒரு நிறைவேறுதல். The fulfillment which came with Christ's birth, the fulfillment of the promise. Secondly, the fulfillment of joy, and thirdly, the fulfillment of the presence. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதல். இரண்டாவதாக இந்த நாளில் பார்க்கிற காரியம் சந்தோஷத்தினுடைய நிறைவேறுதல். மூன்றாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பிரசன்னத்தினுடைய நிறைவேறுதல் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த குறிப்பிட்ட காலங்களிலே பல விதத்தில் நமக்கு வேதனையான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வேளை நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா, எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்லி சில கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கலாம். ஆன போதிலும் நம்பிக்கையோடு நம்ம கடந்து செல்வோமாக. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஏழ்மையின் கோலமாக, தாழ்மையின் கோலமாக தான் இந்த உலகத்துக்கு அவர் வந்தவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்துமஸ் மேபி சிம்பிளாக இருக்கலாம், சரிங்களா? இந்த நாளிலே ஏழ்மையாக இருக்கலாம், தாழ்மையாக இருக்கலாம். ஆன போதிலும் கர்த்தர் நம் மத்தியில் இருப்பார் என்றால் அதுவே விசேஷத்துக்குரியதாக இருக்கிறது. நம்முடைய கொண்டாட்டத்தின் மத்தியில் இந்த குறிப்பிட்ட இந்த காலகட்டங்களில் அவர் இருப்பார் என்றால் நம்முடைய சந்தோஷம் கம்ப்ளீட்டாக பரிபூர்ணமாக அந்த இடத்துல காணப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேளையில் கூட நாம் கேட்ட சத்தியத்துக்கு மறுமொழியாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்று சொல்லி நாம் பாடுவோமாக. பெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வமைந்தனர், சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வமைந்தனர். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்து இருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்து இருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணியிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணியிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இத்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இத்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே. என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலே இறுதி ஜெபத்துக்குள்ளாகவும் ஆசீர்வாதத்துக்குள்ளாகவும் நாம் கடந்து செல்வோமாக.
Come, let's move on to the closing prayer and receive our blessings. ஜெபிப்போம். நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த அருமையான இந்த வேளையில் கூட அப்பா உங்களுடைய பிறப்பு எங்களுக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு என்று சொல்லி இந்த வேதத்தின் அடிப்படையில் நான் பார்த்தோம் பெரியமானவர்களே. Thank you for the fulfillment, Lord, and thank you, Lord, for all the blessings that you have brought through when you came down to this earth, Lord. ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நீர் வந்ததுனால அப்பா காணப்பட்ட எல்லா சிறப்பு விஷயங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த காலகட்டங்களில் கூட அப்பா எங்கே இருந்தாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுடைய சமாதானத்தையும் அவர்களையும் உடைய சமாதானத்தினாலும் உடைய சந்தோஷத்தினாலும் கர்த்தர் நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. லார்ட், grant your peace and your joy, Lord, in every home, Lord. ஒவ்வொரு வீடுகளிலும் உங்களுடைய சந்தோஷம் பெருகட்டும், உடைய சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவை தொடர்ந்து அவர்களோடு இருந்து அவர் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து நீர் வழி நடத்துமாறு உடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. தொடர்ந்து சுவாமி, இந்த வருகிற வாரங்களிலும் கூட உம்முடைய ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் தாங்கி கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we want to thank you for your faithfulness, Lord, for all the blessings that we have received from you, Lord. Even as we going to start a new week, Lord, we pray for your presence, Lord, for your protection, for your blessings, Lord, will come upon us. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, கர்த்தர் வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை யாவுக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவின் அன்யோன்ய ஐக்கியமும் இந்நாள் முதல் கொண்டு உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.